ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம நல்ல பஞ்சு போல் வெல்லம் வச்சு செஞ்சுருக்கிற டீ டைம் கேக் தான் பார்க்க போகிறோம். இந்த கேக்கை நீங்கள் குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸாகவும் கொடுத்து விடலாம். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் கேக் செய்ய போகிறீங்கன்னா நான் சொல்லியிருக்கிற அதே அளவுகளோடு செஞ்சு பாருங்கள். உங்களுக்கும் கேக் பர்ஃபெக்டாக வரும். முட்டை பிடிக்காதவங்க இந்த கேக்கை தாராளமாக ட்ரை பண்ணலாம். ஏன்னா நம்ம இதில் முட்டை சேர்க்காம தான் செஞ்சுருக்கோம். இதில் வெல்லம் சேர்த்து செஞ்சுருக்கிறதுனால டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? வாங்க. எந்த கப்பில் மாவு எடுக்கிறீங்களோ அதே கப்பில் 1 கப் வெல்லம் துருவி எடுத்துக்குங்க. வெல்லத்தை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு 4 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்குங்க. இப்போ இதை நல்லா கலந்து விடுங்க. வெல்லம் நல்லா கரைஞ்சா போதும், பாகுபதம் தேவையில்லை. வெல்லம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா இதை வேற ஒரு பாத்திரத்தில் வடிகட்டிடுங்க. இப்போ இந்த வெல்லத்தை நல்லா ஆற வச்சுருங்க. ரூம் டெம்பரேச்சரில் தான் ஆறணும், ஃப்ரிட்ஜில் வச்சு ஆற வைக்கக்கூடாது. இது அப்படியே இருக்கட்டும். நல்லா அகலமான ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் இந்த மாதிரி ஒரு ஜல்லடியை வச்சுட்டு வெல்லம் எடுத்த கப்பில் 1.25 கப் மைதா சேர்த்துக்குங்க. இந்த மாவு கூட 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்குங்க. 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்குங்க. 2 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர் சேர்த்துக்குங்க. ஒரு பிஞ்ச் சால்ட்டு சேர்த்துக்குங்க. இப்போ இதை நல்லா ஜலிச்சிருங்க. நம்ம சேர்த்துருந்த பொருள் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விடுங்க. இப்போ இந்த மாவு அப்படியே இருக்கட்டும். இதை ஒரு ஓரமாக வச்சுருங்க. உங்கள்கிட்ட ஒரே மாதிரி பவுல் இருந்ததுன்னா அதை எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா டம்ளர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பவுலில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்குங்க. வாசனை இல்லாத எண்ணெயாக சேர்த்துக்குங்க. எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. பவுலில் எல்லா பக்கமும் ஆயில் படுற மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி எல்லா பவுல்லையும் ப்ரெஸ் பண்ணி விடுங்க. எல்லா பவுல்லையும் ஆயில் ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறமா அதில் கொஞ்சமாக கோதுமை மாவு இல்லைன்னா மைதா மாவு சேர்த்துக்குங்க. இப்போ இந்த பவுல் முழுக்க படுற மாதிரி அந்த மாவை டஸ்ட் பண்ணி விடுங்க. இதே மாதிரி எல்லா பவுல்லையும் செஞ்சுக்குங்க. இப்போ நமக்கு பவுலும் தயாராக இருக்குது. அது ஒரு ஓரமாக வச்சுருங்க. நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ண நான்ஸ்டிக் பேன் இந்த மாதிரி டேமேஜாக இருந்ததுன்னா அதை எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா நீங்கள் யூஸ் பண்ணாத பாத்திரம் கூட எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சமாக தூள் உப்பு சேர்த்துட்டு எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா பரப்பி விடுங்க. இப்போ இதில் இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வச்சுருங்க. உங்கள்கிட்ட இந்த மாதிரி ஸ்டாண்ட் இல்லைனா நீங்கள் டிஃபன் பாக்ஸ் கூட வச்சுக்கலாம். அதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு தட்டு வச்சுருங்க. இப்போ இந்த பாத்திரத்துலேருந்து ஹீட்டெல்லாம் வெளியில் வராத மாதிரி ஒரு மூடியை போட்டுருங்க. இப்போ இதை அடுப்பில் வச்சுட்டு லோ ஃப்ளேமில் 10 நிமிஷம் இந்த பாத்திரத்தை ஃப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. பாத்திரம் சூடாகிறதுக்குள்ளார நம்ம கேக் பேட்டரை ரெடி பண்ணிடலாம். ஆற வச்சுருந்த வெல்லத்தை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துருங்க. இது கூட புளிப்பில்லாத தயிர் 1/2 கப் சேர்த்துக்குங்க. 1/3 கப் ஆயில் சேர்த்துக்குங்க. வாசனை இல்லாத ஆயிலாக சேர்த்துக்குங்க. இதுக்கு பதிலாக நெய் இல்லைனா வெண்ணெயை கூட நீங்கள் உருக்கிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடுங்க. ரொம்ப நேரம் அரைக்கணும்னு அவசியம் இல்லை, மிக்ஸ் ஆனால் போதும். இந்த மாதிரி அரைச்சிங்கன்னா போதும். நம்ம ஏற்கனவே கலந்து வச்சுருக்கிற மாவு கூட இதை சேர்த்துருங்க. இதில் 1/2 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்குங்க. இது கூடவே 1/2 டீஸ்பூன் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் சேர்த்துக்குங்க. நான் ப்ரூ தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் எந்த காஃபி பவுடர் வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே ஒரே டைரக்ஷனில் மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் கேக் நல்லா பொங்கி ஃப்ளஃபியாக வரும். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி இருக்கணும். இதில் கொஞ்சமாக பால் சேர்த்துக்குங்க. ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திங்கன்னா போதும். அதிகமாக சேர்த்துடக்கூடாது. இந்த மாவு நமக்கு கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும். இப்போ இதையும் நல்லா கலந்து விடுங்க.
பால் சேர்த்து நல்லா கலந்ததுக்கப்புறமா இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கணும். இதுதான் கரெக்டான பக்குவம். இதில் 1/2 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துக்குங்க. நம்ம சேர்த்துருக்கிற லெமன் ஜூஸ் எல்லா மாவுலையும் படுற மாதிரி நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்ததுக்கப்புறமா ஒரு கரண்டி வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரொம்ப நேரம் கலந்து விட தேவையில்லை. மாவை எடுத்து ஊற்றும் போது இந்த மாதிரி மடிப்பாக ரிப்பன் மாதிரி விழுகணும். இதுதான் கரெக்டான பக்குவம். இப்போ நமக்கு கேக் பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற பவுலில் சேர்த்துடலாம். சின்னதாக இந்த மாதிரி ஒரு கப் எடுத்துக்கோங்க. கப் இல்லைனா நீங்கள் டம்ளரில் கூட அளந்து எடுத்துக்கலாம். கேக் பேட்டரை இந்த கப்பில் சேர்த்துருங்க. இந்த மாதிரி மாவை அளந்து சேர்க்கும் போது நமக்கு எல்லா பவுல்லையும் ஒரே அளவுக்கு மாவு சேர்த்த மாதிரியும் இருக்கும். கேக்கும் ஒரே ஈவனாக நமக்கு கிடைக்கும். கேக் பேட்டரை பவுல் நிறைய நம்ம சேர்த்துடக்கூடாது. கேக் வேகும் போது பொங்கி மாவெல்லாம் வெளியே வந்துடும். 1/2 கப் இருக்கிற மாதிரி சேர்த்துக்குங்க. கேக் வெந்து மாவு மேலே பொங்கி வரும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ உங்களுக்கு பிடிச்ச நட்ஸ் எல்லாம் கட் பண்ணி சேர்த்துக்குங்க. நான் இன்றைக்கி பாதாம் தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் டூட்டி ஃப்ரூட்டி சேர்க்கும் போது 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதில் சேருங்க. நான் டைரெக்டாக அப்படியே சேர்த்தனால கேக் லைட்டாக உள்ளே போன மாதிரி ஆயிடுச்சு. இப்போ நமக்கு கேக் பவுலும் ரெடியாக இருக்குது. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கேக் பவுலை இந்த பிளேட் மேலே வச்சுருங்க. எனக்கு இன்றைக்கி 4 கப் கேக் வந்திருக்கு. உங்களுக்கு அதிகமாக இருந்ததுன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட ஒரு பவுலில் வச்சுக்கோங்க. பாத்திரம் ரொம்பவே சூடாக இருக்கும். பவுல் வைக்கும் போது பார்த்து வைங்க. பாத்திரத்துலேருந்து ஹீட் வெளியே வராத மாதிரி நல்லா மூடிடுங்க. கொஞ்சம் கூட கேப் இருக்கக்கூடாது. அதே மாதிரி மூடி கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிற மாதிரி பார்த்து மூடிக்குங்க. கேக் வெந்து மேலே வரும்போது மூடியோட ஒட்டிக்கும். இப்போ இந்த கேக்கை லோ ஃப்ளேமில் 35 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. இடையில நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கக்கூடாது. 35 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணிவிட்டு டூத் பிக் இல்லைனா கத்தியை வச்சு குத்தி பாருங்கள். மாவு ஒட்டாமல் வரணும். ஒட்டுச்சுன்னா 10லேருந்து 15 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வேக வச்சுருங்க. இந்த கேக் வேகிறதுக்கு எனக்கு 40 நிமிஷம் ஆயிருக்கு. இப்போ வெந்துருச்சான்னு நம்ம செக் பண்ணிடலாம். டூத் பிக்கில் மாவு ஒட்டாமல் நல்லா க்ளீனாக வந்திருக்கு. இப்படி இருந்ததுன்னா கேக் நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ இதை நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா வெளியே எடுங்க. கேக் நல்லா ஆறுனதுக்கப்புறமா தான் நம்ம இந்த பவுல்லேருந்து வெளியே எடுக்கணும். அவசரப்பட்டு சூடாக இருக்கும் போதே நம்ம கேக்கை வெளியே எடுத்தோன்னா பாதி கேக் பவுல்லையே ஒட்டிக்கும். நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி கத்தி வச்சு ஓரங்களெல்லாம் எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமா கேக்கை வெளியே எடுங்க. நமக்கு ஈஸியாக எடுக்க வரும். இன்றைக்கி நம்ம ரொம்பவே ஈஸியாக பஞ்சு போல் டீ டைம் கேக் செஞ்சுருக்கோம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த ரெசிப்பியில் வர ஒவ்வொரு பொருளோட அளவையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இவ்வளோ நேரம் நம்ம வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்னொரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு வர வரைக்கும் பாய்.